கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 80வது அதிகாரம் 3வது செக்ஷனை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 80:3. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்றிலின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றிலின்று எம்மை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, பாத்மோ தேவினிலே பக்தனை தேற்றினீரே, பாத்மோ தேவினிலே பக்தனை தேற்றினீரே, யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, பரபரா உபரி கரி கரி கரா பரபரா பரிவரா வனகசகரா, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, உபரபரா உபரிவ விபரிவரா வே பரவரா வே பரிகரா வே கரி கரிகரா, நீ கரி மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, யான் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் அந்த பாதத்திலே, ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் அந்த பாதத்திலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க யானை ஊற்றம் இந்த வேளையிலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம சங்கீதம் 80வது அதிகாரத்துல 3வது செக்ஷனை 3வது வசனத்திலிருந்து இன்னைக்கு தியானிக்கிறோம். இந்த கீ வார்த்தை அல்லது ஒரு ஜபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பி கொண்டு வாரும். 3வது வசனம் பாருங்க, தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் அப்பொழுது. அஜய் 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 மூடிடுமா? திருப்பி கொண்டு வாரும், இது ஒரு ஜபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். திருப்பி கொண்டு வாருங்கிறத எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனத்துல பாருங்க, சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், மறுபடியும் என்ன செய்யுங்களா கொண்டு வாரும். 3வது பாருங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19வது வசனத்தையும் திருப்பி கொண்டு வாரும், சேனைகளின் தேவனை கர்த்தரே எங்களை திருப்பி கொண்டு வாரும். சரி, இங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 4வது வசனத்தை பாருங்க, சேனை தேவனாய் கர்த்தாவே உமது ஜனத்தின் விண்ணப்பத்திற்கு விரோதமாக நீர் எதுவரை கோபம் கொள்வீர். ஆண்டோடைய கோபம் இவர் மேல இருக்குது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும்.
நீங்க ஒரு அருமையான ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, பெஸ்ட் கார். அதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை எப்பயுமே அதை தொடச்சி இதெல்லாம் தெரியும், இந்த புது பொண்டாட்டியெல்லாம் ரொம்ப ஆசையாக வச்சிருவாங்க. அதுக்கு பிறகு போராட்டம் அப்படி ஆசையா அந்த காரை தொடச்சி பல இருக்குது. எங்கே பார்த்தாலும் இது புது காரன் யாருனாலும் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. உங்கள் அப்பாவுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே சொல்லுவார், அவங்க கூட சேராதடான்னு சொல்லுவார். அப்பாவுக்கு ஒரு கோபம் வரும். பாருங்க, 4வது வசனம் பாருங்க, நீர் எதுவரை கோபம் கொள்வீர். கார் அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. அது முன்னாடி எல்லாம் டாட்ஸ் கிஃப்ட் எல்லாம் போட்டாச்சு. என்ன இருக்கு, டாட்ஸ் கிஃப்ட், அப்பாவுடைய கிஃப்ட்னு சொல்லி. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருமையான கார். ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், டேய் ஒரு ரைடு ஓட்டிட்டு வரட்டான் நான் அப்படின்னு சொல்லி. உனக்கு இல்லாத காராப்பா அப்படி. என்ன ஃப்ரெண்ட் இல்லை, ரொம்ப க்ளோஸ், இப்படிதான் இருப்பீங்க 2 பேரும். ஆனால் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். சரி அப்பா வர முன்னாடி கொண்டு வந்து காரை கொண்டு வந்துரு, நீ ஓட்டி கொண்டு போன மாதிரி இது இங்கே வர உனக்கு நான் எவ்வளோ எக்ஸ்பர்ட் டிரைவர்னு சொல்லி காரை எடுத்துகிட்டு போகிறான். 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி ஆகுது, வந்து நிற்குது. இது இவன் காரான்னு தெரிய மாட்டேங்குது. ஹெட்லைட் உடஞ்சு கிடக்கு, முன்னாடி பம்பர் அடிச்சிச்சு, பின்னாடி சைடு எல்லா இடத்துலையும் அடிச்சு ஒரு மாதிரி தான் அந்த கார் டேமேஜ் கண்டிஷன் நிற்குது. என்னடா கார் எப்படி கார் தானே, கார்னா என்னைக்காலும் உள்ள இருந்தா ஆகத்தாஞ்சு, அதுக்கு என்ன சொல்ற அப்படின்ட்டு கூலா போட்டுட்டு போயிட்டான். அது டேமேஜ்டு கண்டிஷன். இங்க இது போல இவருடைய வாழ்க்கை அந்த மாதிரி டேமேஜ் கண்டிஷன் ஆச்சு. அவனுடைய கோபம் வந்துச்சு, டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் எங்களை ரட்சிக்கும் வந்துடணும். ரட்சிக்க ஆண்டவரே, நாங்க சாத்தானுடைய கரத்துல இருக்கிறோம், விக்கிரகத்தினுடைய கரத்துல இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லி எங்களை திரும்ப கொண்டு வர ஆண்டவரே. எங்க முகமெல்லாம் கருத்து இருக்கு. எங்க முகம் எப்படி இருக்குது, பிளாக் ஆயிடுச்சு. அவங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாசிப்போமா, புலம்பல் எடுத்துக்கணும். இந்த புலம்பலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா தான் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு நீங்க பார்க்கலாம். வாசிப்போமா, புலம்பல் 4வது அதிகாரம். அந்த டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க கம்பேரிசன் பை வேதம் பார்த்தீங்கன்னா அருமையானது. நீங்க அதை ரசிக்கணும், ருசிக்கணும். அப்படி ஒரு ரசிகனா இருக்கு. புலம்பல் பக்கம் 957, 4வது அதிகாரம். அவளுடைய நசரேயர், நசரேயர்னா யார், ஆண்டவருக்காக வாழ்கிற மக்கள், பரிசுத்தவான்கள். அவங்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கூடாது, முடிய வெட்டக்கூடாது. நசரேயர் ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரே கூட்டம் இஸ்ரேல் மக்கள். அப்படித்தான் நசரேயர். பக்கம் 957, புலம்பல் 4:7. உறைந்த மலையை பார்க்கும் சுத்தமும், புதுக்காரு பல 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 பலன்னு இருக்கு, சுத்தம் பிரகாசம் இருக்கு. பாலை பார்க்கலும் வெண்மை. பால்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அடல்ட்ரேட் பண்ண முடியாது. மற்றதுக்கெல்லாம் ஒரு கலரை கொடுத்துடலாம். அப்கோர்ஸ் ரோஸ் மில்க் நீங்க கலர், அது ரோஸ் மில்கா மாதிரி. ரியல் ஒரிஜினல் பால் ஒயிட். சுத்தமும் பாலை பார்க்கலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கலும் சிகப்பு. இந்த சிகப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஸ்கின் கலர். இப்போ நீங்க எத்தனையோ கலர்கள் பார்த்துருக்கீங்க. விருதுநகர்ல பொண்ணு பார்க்க போவாங்க பொருட்காட்சிக்கு. பொண்ணு எப்படி ஆச்சு, அது தக்காளி மாதிரி மஞ்ச மச்சின்னு எலுமிச்சை கலர்ல இருந்துச்சு. அதே தக்காளியா எலுமிச்சை கலரானா அவனுக்கு ஒரே அழைச்சி. அதாவது இங்கெல்லாம் அப்படி ஒரு கலர் பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இஸ்ரேல் மக்களுடைய கலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஸ் கலர். நீங்க அப்படியெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. நீங்க பார்க்குற இந்த பேரெல்லாம் அந்த அவங்க முன்னாடி இருக்க முடியாது. அது ஒரு தனி கலர். அது என்ன எப்பன்னா, ஆண்டவரோடு கூட இருக்கும்போது, அவருடைய முகம் பிரகாசிக்கும் போது அவங்க அந்த கலர். அதனாலதான் அந்த கலர் திரும்ப வேணுங்கிறதுக்காண்டி சங்கீதம் 80வது அதிகாரம் 3வது வசனத்துல உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்படி ரட்சிக்கணும். பிரகாசிக்க உமது முகம். இப்ப இந்த கலரே மோசமா போச்சு. எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தன நீளத்தை பார்க்கலும் மேனியமா இருந்தார்கள். இப்பொழுது விக்கிரத்துல போயாச்சு. ஆண்டோட கோபம் வந்துருச்சு. ரட்சிக்கப்படாத உள்ளே கிடக்கிறாங்க விக்கிரத்துல இருந்துட்டு. இப்பொழுதோ அவருடைய முகம் கரியிலும் கருத்து போயிட்டு, கரியிலும் கருத்து போயிட்டு. என்னுடைய மாமா இப்ப பரலோகத்துல இருக்க, நான் உறுதியா தெரியும் எனக்கு.
சிவகாசியில் டாக்டர் சார்ல்ஸ் தேவதாஸ். அவரு நான் ரசிக்கப்பட்ட பிறகு நானும் என் மனைவியும் போய் பல காரியங்கள் பேசிட்டே இருந்தோம். எப்படியோ அந்த கலர் டாபிக் வந்துருச்சு. கலர் டாபிக் வந்த உடனே எங்க மாமா சொன்னாரு, என்னுடைய மாமியார், என்னுடைய பாட்டி, எங்க அப்பாவுடைய தாய், என்னுடைய அப்பாவுடைய தாய், அவருக்கு மாமியார். அவர் என்ன சொன்னாரு, டாய் உங்க பாட்டி பைபிள் அட்டை கலரடா அப்படின்னு. அவருக்கு ஒரு நிறைய ரசிக்கப்பட்டு இந்த பைபிளோடு இருக்கிறவருக்கு ஒருத்தர் கலரை சொன்னாலும் பைபிளோட இணைச்சு பைபிள் அட்டை கலர்னு. எங்க அத்தைக்கு பயங்கர கோவம். அப்புறம் எதுக்கு அங்க போய் சம்மந்தம் இருந்தீங்க, வேறக்கா போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீதிகளிலே அறியப்பட்டாங்க. இவங்க எங்க வந்துட்டாங்கன்னா எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. 4வது அதிகாரம் வரும். ஐயோ ஐயோ நான் வந்து போச்சே, ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பிளாக்கா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற ஒரு இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலம்பல் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். 5:21 கர்த்தாவே, ஒரு ஜெபம். இப்ப பிசாசிட்ட போன பிறதுக்கு தானே அவங்களுக்கு தெரியும். அடி வாங்கினது வந்து யோனா ஒழுங்கா கப்பல் இருக்கும்போது ஜாம் பண்ண மாட்டாரு. அவரு ஜாலியா அடித்தட்டுல போய் படுத்து தூங்குவார். எப்படித்தான் தூங்குவாரு தெரியல, நல்லா புறப்பட்டு தூங்குவாரு. என்ன நடந்தா வெளியே வர மாட்டார். ஆனா மீன் வயிற்றுக்குள்ள போன வரதான் ஜெபம். இன்னைக்கு நம்ம மக்கள் அநேகருக்கு பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு அவங்களுக்கு தோணாது. பிரதர் ஆர் ஸ்டான்லி அவருடைய காசட்ஸ் நிறைய கேட்டு அது சொல்லுது, ப்ரே இன் த டைம். ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ண. ப்ரே when you don't have time. நேரம் கட்ட காரணம் ஜெபம். ப்ரே when you don't feel like praying. ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு இல்லாத நேரத்துல ஜெபம் பண்ணணும். சரி, அப்ப இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலம்பல் 5:21 கர்த்தாவே எங்களை உம்மிடத்திலே திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்பும். என்னன்னா பிசாசு பிடி வச்சுக்கிட்டா வெளியே அவ்வளவு நேசம் கிடையாது. எத்தனையோ வேலை பார்த்துருக்கிறேன். கஷ்டம், வெரி கஷ்டம். அப்படியே அதில் கர்ச்சஸ் குழப்பாங்க. அப்பொழுது பூர்வ காலத்தை போலவும் எங்களை நாட்களை புதிதாக்கும். சரி, 4வது வசனம் தொடரும். சேனையின் தேவனாய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாக நீ எதுவரை கோபம் கொண்டிருப்பேன். இங்க தேவனுடைய கோபத்தை பார்க்கிறோம். இந்த கோபத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக போகும்பொழுது உமது ஜனம், அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் ஒரு பர்டிகுலர் ஆசிரத்தை வச்சிருப்பார். அந்த ஆசிரத்தை அவங்க எப்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவங்க ஆண்டவரோட கூட இருக்கிறாங்களோ அப்பதான் கிடைக்கும். நம்முடைய பிரேயர் அசோசியேஷன்ல எனக்கு ஒரு நல்ல தெரிஞ்ச, எங்களுக்கு ரொம்ப இருதயத்திற்கு க்ளோஸான ஒருத்தர், நல்ல பைபிள் டீச்சர். அப்படி ஒரு நல்ல ஒரு விசுவாசி டீச்சர், அந்த அளவுக்கு ஒரு நம்முடைய பைபிள் ஸ்டைலில் ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஒரு பொண்ணு, அவருக்கு ரொம்ப ஆசை அந்த பொண்ணு டாக்டர் ஆகணும், ரொம்ப ஆசை. அது கரெக்டாக அப்பதான் அந்த +2 எக்ஸாமில் படிச்சுட்டு இருக்கு. சாத்தான் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாக ஒரு யுத்தத்தை கொண்டு வரும். அந்த யுத்தத்தில் நமக்கு தெரியாது இது சாத்தான் கொண்டதான் அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் சொன்ன பொண்ணு +2 படிக்கும்போது இவர் டோட்டலாக பின்னோட்டத்துக்கு போயிட்டார். டோட்டலாக பின்னோட்டத்துக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் எடுப்பார், அது போட்டுவிடுவார். அது அனஸ்தீசியா கொடுக்குற இன்ஜெக்ஷன், அது பேர் கிட்மின் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன். அதை போட்டுட்டு நடந்து வர்றாரு. மயக்கம் வந்துருச்சு, அப்படி சகதிக்கு போய் கிடக்குறாரு. இப்போ அந்த கிட்மின் இன்ஜெக்ஷன் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. அந்த அளவு ஒரு அடிமை ஆயிட்டார். அப்புறம் அவர் மதுரையில் கொண்டு போய் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து ஹெவி டோஸ் மெடிசன் போட்டு 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 அவர் பிரெயினை திங்க் பண்ண விடாமாக்கி, இது கூட என்ன ஆச்சுன்னா, இந்த பொண்ணு உட்காந்து படிக்க வேண்டிய பொண்ணு அப்பாவை குறித்து கவலை கவலை கவலை. இவங்களுக்கு தனியாக ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதாவது இந்த வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் அந்த மெடிக்கல் காலேஜ், யாரும் அப்ளை பண்ண முடியாது. அங்க அந்த பொண்ணு சேர்றதுக்கு 100% சான்ஸ் இருந்துச்சு. ஆனா சாத்தான் என்ன பண்ணான்னா, இந்த நேரத்துல இவன் மோசமான பாதைக்கு கொண்டு போய் ஜீவிக்க விடாம ஆக்கிட்டான். இவர் எவ்வளவு தூரத்துக்கு ஊழியம் செஞ்சு ஆண்டவர்கிட்ட வந்து கிருபையை பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஆனா விட்டுட்டு போயாச்சு. அதனாலதான் சேனையின் தேவனாய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்திற்கு விரோதமாக
ஏன் கோபமா இருக்காரு? ஜெபிக்கிறதே கிடையாது. ஆண்டவர் தூரமா போயிடுச்சு. இத நம்ம புரிந்து கொள்ள ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டு. லூக்கா 18வது அதிகாரத்துக்கு வருவோம். முதல் வசனம். ஆண்டவர் ஜெபிக்கிறது குறித்து எவ்வளவு அருமையா சொன்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறது. இதாங்க ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, ஒரு கம்யூனிகேஷன். நீ பின்மாற்றத்துக்கு போகாம இருந்தா ஜெபிக்காம இருக்க முடியாது. நான் நீ கொஞ்ச நேரத்தில் நான் ஊருக்கு கிளம்பணும், ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆச்சு. டிராபிக் ஜாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த நேரத்தில் வந்துடலாம்னு நினைச்சேன். பஸ் நிக்குது, எங்களால் உள்ள போக முடியல. ஆனாலும் அந்த கிருபையில நான் வந்துட்டேன். இதுக்காக அதை சொல்றேன்னா, நம்முடைய கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல். நான் சொன்னேன்ல, இந்த சோதனையை கொண்டு வந்து உங்களை சோர்ந்து போக செய்வான். ஆனா நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஏன் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பொசிஷன் எங்க இருக்குது? அரகராஜ், இந்த சவுண்டு கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லியா? ஏன்னா இது இன்னும் நான் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் பார்த்தேன் போட்டு. ஒரு ஓமையை சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம். எப்பொழுதாவது ஜெபம் கிடையாது, எப்பொழுது ஜெபம். நமக்கு ஆண்டவருக்குள்ள உள்ள கம்யூனிகேஷன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, ஏசாயா 54வது அதிகாரம் 8வது வசனம். 54:8. அந்த கோபத்தை, இப்படிப்பட்ட கோபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அற்ப கால மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். இதாங்க அற்ப கால கோபம். அந்த அற்ப கால கோபத்துக்குள்ளேயே என்ன வந்திருக்குன்னா, முகம் எல்லாம் கருத்து போயிருக்கு, வாய்ஸ் கம்மியா தான் இருக்குது. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுவோம்யா. சரியா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் சில காரியங்களை ஏற்பாடு பண்ணுவோம். வெரி குட், ரைட். இன்னும் கூட்ட வேண்டி இருக்கு. கேட்குது இல்லையா? ரைட், சரி, பாப்போமா? அற்ப கால மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும், எப்பொழுது இந்த ஆனாலும் நான் வரும்பொழுது, மாரிக்கணிக்கு டாக்டர் மாரிக்கணிக்கு சவுண்ட் ஓகேங்கிறாரு. கேட்குதுல, போதும். சரியா? டாக்டர் சொன்னார்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அவ 54வது அதிகாரம் 8வது. ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நித்திய கிருபை, ஆண்டவர் நித்திய கிருபை அப்படின்னு வச்சிருக்கிறோம். அந்த நித்திய கிருபை நம்ம பெற்றுக்கொள்றதற்கு ஆண்டோடைய கோபம் நடக்காது. அதனாலதான் அதே 55வது அதிகாரத்துக்கும் வந்து ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமா ஒன்று சொல்றாரு பாருங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை உங்களுக்கு நித்தியம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சவுலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. மாமா தானங்க, பார்த்துக்கிட்டே இருக்காரு. கோலியத்தெல்லாம் ஜெயிக்கும் போதெல்லாம் அவர் இவர சபாஷ் எல்லாம் போட்டுட்டு இருந்தவர். இப்ப அவர் பிசாசு உள்ள வந்துருச்சு. உள்ள வந்து சவுலுக்கு போய் பலி செலுத்த போடுறாரு. அடி வாங்கிட்டார். அதுக்கு முன்னாடி எல்லா பெஸ்ட் எல்லாத்தையும் நீ என்ன அமெரிக்கர்ல நீ அழிச்சிடணும் அப்படிங்கிறாரு. அதுலயும் கோட்டை விட்டார். இப்ப டர்னு கிளிஸ்டர் போச்சப்பா, அவனுக்கு சான்ஸ் போச்சு. இனி நான் அவனுக்கு கிடையாது, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றொருத்தம் நான் தேடுவேன் அப்படின்னு போயிட்டாரு. இவரும் பார்த்தாரு, ஆண்டவர் மனமாறாரு, போயிட்டாரு. இப்ப தாவீது பார்த்தாரு, ஆண்டவரே நீங்க சவுல டீல் பண்ண மாதிரி என்னை டீல் பண்ண முடியாது, எனக்கு நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருளே நிச்சயமான கிருபைகளை. நிச்சயமான கிருபை நான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களோட இருப்பேன் ஆண்டவரே. சில நேரம் நம்ம நைஸா கண்ணு பால்கனிக்கெல்லாம் போயிரும், நீங்க உடனே என்னை துரத்தி விட்டுறக்கூடாது. அடி கொடுங்க வாங்கிக்கிடுவேன், ஆனா நீங்க துரத்தி விட்டாதீங்க, என்கிட்ட இந்த ராஜ்யத்தெல்லாம் பிடிங்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு க்ளோஸா அவனுடைய இருதயத்தை அறிந்த மனிதன் தான் தாவீது. சரி, 5வது வசனத்துக்குள்ள நம்ம போகிறோம். கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகும். கண்ணீராகிய அப்பம், அப்பம்ங்கிறது சாப்பாடு. நமக்கு இவங்க கொடைக்கானலுக்கு நான் எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டது ஃப்ரிட்ஜில் வச்சு அதை சூடு பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப பிடிச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிடுவேன். ஒரு வாக் போயிட்டு வந்து நிறைய நேரம் பைபிள் எழுதுவேன், நிறைய நேரம் தூங்குவேன், சாப்பாடுவேன், தூங்குவேன். இதான் என்னுடைய வேலை. ஒரு 3 நாள் நல்லா தூங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லாம் இனி கிளம்பியாச்சு. இப்ப நான் வருத்தப்பட்டதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. ஆனா இவங்க அடிமையாக இருந்த காலத்துல இவங்களுக்கு சாப்பாடு என்ன கேட்டீங்கன்னா கண்ணீர் தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள்
ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டாங்க. தூரமா போய் இவங்க வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிக்கணும் எரேமியா 15வது அதிகாரத்துல அவங்க வாழ்க்கை, ஆண்டவர் வந்து கோபத்தில் அவர் சொல்ற வார்த்தை, கோபம் வரும்போது இப்படி சொல்றாரு பாருங்க. 15வது 2 எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால் நீ அவர்களை நோக்கி சாவுக்கு ஏற்றவன் சாவுக்கு. யோசிச்சு பாருங்களேன். நல்ல ஆண்டோடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல வெட்டப்படாத தோட்டம், கட்டப்படாத பில்டிங், தோண்டாத கிணறு எல்லாம் கிடைக்குது. செல்வ செழிப்பா வாழ்றாங்க. அவங்க கொழுமை 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 அப்படி வாழ்றாங்க. இந்த நேரத்துல விக்கத்துட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் விடுவாரா? விட மாட்டாங்க. அதனால சாவுக்கே தான் சாவுக்கு, பட்டயத்திற்கு தான் பட்டயத்திற்கு. சாவுங்கிறது கொள்ளை நோய், பட்டயங்கிறது வார், யுத்தம். அடுத்து பஞ்சயத்துக்கு தான் பஞ்சம். இந்த பஞ்சயத்துக்கு போனவங்க தாங்க பிரச்சனை. முதல் 2 ஆவட்டும் செத்து போச்சு, அவங்களுக்கு செத்தாச்சு, அதோட சோழி முடிஞ்சிச்சு. ஆனா பாருங்க, பஞ்சத்துக்கு சிறைக்கு போனவர்கள் இந்த 2 பேர் தான் சிக்கிக்கிறாங்க. பஞ்சம். இப்ப இஸ்ரேல் தேசத்து மேல ஒரு கூட்டத்தார் வந்து யுத்தம் பண்ணாங்க. ஒரே நாள் 5000 பாம் போட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் ஊராங்களா போய் அட்டி நடிச்சு அந்த காசா பட்டணத்திற்கெல்லாம் துரத்தி அவங்க ஓரத்தில் போயிட்டாங்க. அதுக்குள்ள யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காசா பட்டணத்துல ஒரு ஜஸ்ட் மேனா இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு காக்கா உள்ள இருக்க முடியும், அந்த அளவுக்கு அந்த அந்த ஊரையே நாசம் பண்ணியாச்சு யுத்தத்தில். இவங்க எங்க இருக்காங்கன்னா, ஒரு ரெஃப்யூஜ் கேம்ப், அகதிகள் முகாமில் இருக்காங்க. அங்க கோடீஸ்வரன் இருப்பான், பிச்சைக்காரன் இருப்பான், காசே இல்லாதவன் அங்கதான் இருப்பான். ஏன் நீங்க யாருங்க? நான் தான் என் டைமண்ட் வரிச்சேன்ட்டு வரும்போது டைமண்டா இருப்பேன். எங்க ஐயா பாம்பு போடும்போது அங்கே உயிருக்கு பயந்து ஓடியே வந்தாச்சு. எல்லாருமே இப்படி உட்காந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும்? சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க, ஆனா கண்ணீரோடு சாப்பிடுவாங்க, கண்ணீரோடு சாப்பிடுவாங்க. அதனாலதான் இங்க வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கண்ணீராகிய அப்பத்தை அவளுக்கு போஜனமாகும், மிகுதியான கண்ணீரை அவளுக்கு பானமாக கொடுத்து. கண்ணீர், மிகுதியான கண்ணீர். ஆனா ஆண்டவர் கண்ணீரை என்ன செய்கிறார்? அது ஆண்டோடைய பிள்ளைகளுடைய கண்ணீர். இந்த கண்ணீர் கிடையாது. 56வது அதிகாரம் 8வது வசனம், 56:8. ஆண்டவர் எப்படி அக்கௌண்ட் வைக்கிறார்? என் அலைச்சல்களை தேவர் எண்ணி இருக்கு, அக்கௌண்ட்ல வச்சிருக்காரு. நீங்க என்னெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு செய்திருக்கீங்க எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல வச்சிருக்காரு. நான் ரொம்ப நம்புவேன், 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் அலைச்சல்களை ஆண்டவர் அக்கௌண்ட்ல வச்சிருக்காரு. பிரதிபலனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இது என் தகப்பனார் வாங்கின வீடு. ஆனா ஆண்டருடைய கிருபையினால இந்த வீட்டுல என் காலடி வைக்க எனக்கு கூச்சமா இருக்கும். ஐயோ ஆண்டவர், எனக்கு இது கண்டவர் இப்படி ஒரு அழகான வீடை கொடுத்துருக்கீங்க. ஆனா 2000 ரட்சிக்கப்பட்டது ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்ததுக்கு ஆண்டவர் எனக்கு பலன் கிருபையை கொடுத்தார். அதனால அலைச்சல்களை என்ன செய்யறா தேவன் எனக்கு என் கண்ணீரை என்னுடைய துருத்தியில் வையும். துருத்தினா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஒரு கண்டெய்னர் வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா வாட்டர் 5 லிட்டர் 10 லிட்டர் கேன், இதுல ஒரு சீல் போட்டு வரும். அதுல ஒரு சொட்டு கூட குறையாது, ஒரு சொட்டு கூட கூட இருக்காது. அதுபோல ஆண்டவர் நம்முடைய கண்ணீர்ல வச்சிருக்காரு. உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கணக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் மாதிரி கணக்கு யாரும் பார்க்க முடியாது. உங்களுடைய கண்ணீர். ஆனா அந்த கண்ணீரை இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு அப்பம் சாப்பாடு, இதான் அவங்களுடைய சாப்பாடு. சரி சரி, இவர்களுடைய பிரச்சனையுடைய காரணத்தை நம்ம காட்ட முடியும். பிரச்சனையுடைய காரணம் ஏசாயா 25வது அதிகாரம் 8வது 25:8. இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்குறேன். கண்ணீர் இருக்கா? நம்ம கண்ணீர் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, நம்ம எதிர்பாராத ஒரு பிரச்சனை வந்துடும். ஆனா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராக தேவன் எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து. எப்படி கண்ணீரை துடைக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. அந்த பாதையில நம்ம செல்லித்தான் ஆகும், தப்பிக்க முடியாது. ஆனா ஒரு நாள் வரும், நம்மளுடைய கண்களை இங்க மூடுவோம், பர்வத்தை நம்முடைய கண்களை திறக்கும். ஆண்டவர் கூப்பிடுவார், நல்லது உண்மையின் மொத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்திலே நான் உன்னை அதிபதி ஆகிடும். நம்மள அந்த பூமியில வாடும்பொழுது எத்தனை நிந்தைகள் வழியா போகணும். இந்த நிந்தைகள் வழியா வரும்போது தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தர் பூமியில் இராதபடிக்கு இது எங்க கொண்டு போனா 1000 வருட அரசாட்சியில நம்மளை கொண்டு போய் சேர்க்க வருது. அதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு 6வது வசனம் சேனைகளின் கர்த்தர். இந்த சேனைகளின் கர்த்தர் தான் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது வசனத்துல பாருங்க. சங்கீதம் 80 சேனைகளின் கர்த்தாவே. யுத்தம் சாத்தானுக்கும் ஆண்டவருடைய யுத்தம். இது 1000 வருட அரசாட்சியில் நடக்கக்கூடிய காரியம். இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவார். சகல ஜனத்திற்கும் 1000 வருட அரசாட்சியில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் அருமகதம் யுத்தம். இந்த அருமகதம் யுத்தம் நடக்கும் பொழுது சாத்தான் மேக்சிமம் அந்த பவருக்குள்ள வந்துடும். வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா 7 வாசிக்கிறேன். 27 1000 வருட சாட்சி. அந்த 1000 வருஷம் முடியும் பொழுது சாத்தான் தன் காவலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசையிலிருந்தும் ஜனங்களாகிய கோகு மாகோகை மோசம்படிக்கு அவளை யுத்தத்துக்கு கொண்டு வருவான். அவளுடைய தொகை மணல் அத்தனையா இருக்கும். இந்த யுத்தத்துல என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 19வது அதிகாரம் 17வது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தில் மத்தியில் இருக்கிற பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாமிசத்தில். இப்ப 1000 அரசாட்சியில ஆண்டவர் ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 20வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்தது. அப்ப 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கிளியர் பண்ணணும். அறுமுகதன் யுத்தத்துல எல்லாம் செத்து பலமா கிடக்குறாங்க. அதை கிளியர் பண்றதுக்கு நீங்கள் சேனைகள் 19வது அதிகாரம் 18 நீங்கள் ராஜாக்களின் மாமிசத்தையும் சேனை. அதாவதுங்க, நீங்க ஹோட்டல்ல பண்ணா சிக்கன் கறி, மட்டன் கறி, ஃபிஷ் வேணுமா சார், உங்களுக்கு குடல் வேணுமா, கிட்னி வேணுமான்னு கேட்பான். இன்னும் ஒரு சிலர்லாம் ஒரு பெரிய ட்ரேல வச்சிருப்பான். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் சொல்லுவான், அவன் பயங்கரமா சாப்பிடுவான். அவன் சொல்லுவான், அந்த ட்ரே அப்படி வச்சுட்டு போயிருக்கு, ட்ரே அப்படி வச்சுட்டு போயிருக்கு, இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இங்க ஆப்ஷன் இருக்கு, உனக்கு என்ன வேணுங்கிட்டு. சரி, அதாவது ராஜாவுடைய மட்டன் வேணுமா, சேனைத்தருடைய மட்டன் வேணுமா, பலவான்களின் மட்டன் வேணுமா, குதிரைகள், இப்படி சுவாதின்னு அடிமைகள், இதெல்லாத்துக்கும் மகாதேவன் கொடுக்கும் விருந்தை கூட வாருங்க சத்தம். இந்த யுத்தத்தை தான் நீங்க எங்க பாக்குறீங்க. ஏசாயா 25வது அதிகாரம் 6வது சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனத்திற்கும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அது கொழுமையான பதார்த்தமும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் பிளாட் மசல் தெளிந்த பழமையான சகல ஜனங்கள் மேல் உள்ள மூடல்களையும் சகல ஜாதிகளுடைய முக்காடுகளையும் அந்த மலையிலே அகற்றப்படும். இது சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிற ஒரு காரியம். 9வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். எப்ப வருவீங்க ஆண்டவரே, எப்ப வருவீங்க ஆண்டவரே நாங்க காத்திருந்தோம். அறுமுகத்தின் யுத்தம் முடியுது, வர்றாரு, நம்மள 1000 அரசாட்சி கொண்டு போறார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழும் என்று சொல்லப்படும். சரி, அடுத்த வசனத்தை நம்ம வாசிச்சு பார்ப்போம். 6வது வசனத்துக்குள்ள வருகிறோம். சங்கீதம் 80:6. எங்கள் அயலானுக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர், எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறாங்க. ஏன் பரியாசம் பண்ணுகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் யோகாவா தேவனுடைய பிள்ளைகளாம் இப்படி கிடக்குறாங்க. இப்படி ஒண்ணு நடக்கும்னு சொல்லி சாலமோனுக்கு ஆவியானவர் சொல்லிட்டார். 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், 8வது அதிகாரம் 46வது. எப்படி ஆண்டவர் இதெல்லாம் நடக்கும்னு தெரியும். அதனாலதான் சாலமோன் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணும்போது ஒரு ஜெப குறிப்பை வைக்கிறார் பாருங்க. 8:46
6. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. என்ன அருமையா சொல்லிட்டு இருக்க. பாவம் செய்யாத மனுஷன் இல்லை ஆண்டவர். நாங்கெல்லாம் மண்ணு ஆண்டவர், எங்களெல்லாம் மட்டாடிங்க, ரொம்ப அருமையா அடிச்சுப்படாங்க எங்களை அப்படின்னு சொல்லி. ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்து தேவர்கள் மேல் கோபம் கண்டு அவர்கள் சத்துருக்கள் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்து, அந்த சத்துருக்கள் தூரத்திலாம் சமயத்தில் இருக்கிற தங்கள் தேசத்துக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு இந்த சிறையிருப்புல இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 47, அந்த சிறையிருப்பில் போகிற தேசத்திலே தங்கள் உணர்வு அடைந்து மனம் திரும்பி. இந்த மனம் திரும்பி தான் இங்க நடக்குது. புரியுதாங்க? இதே அந்த இங்க கனெக்ட் பண்ணதான் உங்களுக்கு புரியும். மனம் திரும்பிட்டாங்க. எப்படி நாங்க நல்லா இருந்தோம். அந்த கெட்டகுமார் தான் பெஸ்ட் உதாரணம். அவன் பண்ணி சாப்பிடுற சாப்பாடா அந்த வசனம் அந்த சாப்பாட்டுனாலே தன் வயிறை நிரப்ப ஆசையா இருந்தான். அது கூட அவனுக்கு கிடைக்கல. ஆண்டவர் எல்லாத்தையும் அடைக்கிறார். வாசலில் அடைச்சு இப்ப அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னுடைய தகப்பனார் வீட்டுல வேலைக்காரர்கள் சாப்பாடு இவ்வளவு சூப்பரா இருக்கும். ஐயா, எங்க வீட்டுல சர்வன்ஸ்க்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குன்னு சில கூட்டு வைப்பாங்க. ஏன் மனைவி என்ன செய்வானா, அப்படியே போவா, இது உங்க கத்திரிக்காயா, உங்க வெண்டைக்காயா, நைஸ் அதை கொஞ்சம் எடுத்து வந்துருவாங்க. எங்களை வரையும் அவங்க நல்லா ஆசையா சாப்பிட எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப எதுக்காகனா, கெட்டகுமாரனுக்கு ஞாபகம் வருது, பண்ணி சாப்பிட்ற தவிடு கூட நம்ம கிடைக்கலையே. எங்க அப்பா என்னுடைய தகப்பனுடைய வீட்டுல எவ்வளவு அருமையான சாப்பாடு இருக்குன்ட்டு நினைக்கிறாங்க. அது போல இங்கேயும் பாத்தீங்கன்னா, சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தன் உணர்வடைந்து கெட்டகுமார் மனம் திரும்புவது போல உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்காய் நடந்து என்று தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலே உமை நோக்கி வேண்டுதல் செய்து இந்த ஜபாலத்தை நோக்கி திரும்பினானா 41, உமது வாசஸ்தலமய பர்வத்தில் இருக்கிறதே அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு. இப்ப இவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேலி பண்றாங்க. என்ன கேலி பண்றாங்க. அது எப்படி கேலி பண்றார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 44வது அதிகாரம் 13வது வசனம். இப்போ மாட்டித்தான் எங்க பக்கத்துல வச்சிருக்கேன், எல்லாம் இங்கதான் இருக்கு, எங்கேயும் போகல. சரியா? இது நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், கவலைப்படாத. கேக்குதுல போதும். வாசிப்போமா? 44வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சந்தாகமும் வைக்கிறது. பரியாசம். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாகவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலக்கம் செய்றார்கள். தலை துலக்கம்னா அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்தானா, யூதர்களை பார்த்தானா கேலியா பேசுறாங்க. கேலியா பேசுற மாதிரி எங்க வாழ்க்கை அப்படி ஆயிப்போச்சு ஆண்டவர். இது காரணம் என்னன்னா, இவர் செய்த பாவம். ஆண்டவர்கிட்ட தூரமா போயிட்டாங்க. இதுல இன்னொரு காரியத்தை மட்டும் பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். கிண்டல் கேலியாக எப்படி இவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்வோமா? நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். தேவ ஆவியானவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார், சிம்சன் மேல ஸ்பெஷல் அபிஷேகம் கொடுத்திருந்தார். தேவ ஆவியானவர் அப்படி இறங்கிடுவார், சல்லுன்னு இறங்கி அவருக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம், கையில ஒரு பவரை கொடுப்பாரு, என்னென்னமா செய்ய வச்சிருவாரு, அந்த அளவு ஒரு பவர் கொடுத்தாரு. ஆனா இப்ப ஆவியானவர் அவரை விட்டுட்டு போயிட்டார். 16வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவள் சிம்சோனே நித்திரை கர்த்தர் தன்னை விட்டு விலகிறதை அறியாமல் போயிட்டார். டாடா பபை எல்லாம் சொல்ல மாட்டார், போயிட்டார். போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்ம அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த கடவுள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாகோன்கிற ஒரு கடவுள் புகழ்றாங்க. ஆனா 23வது வசனம் பாருங்க. தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு பெரிய பலி செலுத்தி சந்தோஷம். இங்க ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுது.
காரணம் ஆண்டவர்னால கிடையாது. ஆனா அங்கே ஆண்டவர் கைவிடவே இல்லை, பாதுகாக்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவை மேல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. எங்களை திருப்பம்ங்கிற ஒரு ஜெபத்திற்காக நன்றி ராஜா. இன்றும் மன்னன் திரும்புகள் பரலோராஜன் சமீபமா இருக்கு என்று சொன்னீங்க இல்லையா? அதுபோல இது எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. இது மட்டும் உதவனை எபனீஸ்வரை துதிக்கிறோம் ஐயா. எங்களை ஒரு சுத்தரத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.